வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாராவது ஒரு சத்தமா வாசிக்க பார்க்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஒரு அழகான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நிறைய உபதேசங்களை இயேசு சுவாமி பேசி முடிச்சுட்டு சொல்றாரு, நான் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் நீங்க நல்லா கேட்டீங்க, உற்சாகமா உள்ள வாங்கிக்கிட்டீங்க. ஆனா இதை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு கன்மலைக்கு மீது தன்னுடைய வீட்டை கட்டினவன் போல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அது அசையாதுன்னு அர்த்தம். சிலர் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்டுகிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஊர்ல மதுரையில 2-3 பேர் எங்க சொந்தத்துல இருக்கிறவங்களே ஃபவுண்டேஷனே போடாம நேரா வீடு கட்டி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த வீட்டினுடைய நிலை மாறுகிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு வருஷம் போகும்போதும் அந்த வீட்டினுடைய நிலை கொஞ்சமா மாறுகிறத, கொஞ்சமா அந்த நிலத்தின் அடித்தளத்தை பேஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா சேஞ்ச் ஆகிறத நான் கவனிச்சிருக்கிறேன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கவனிங்க, என் வார்த்தைகளின்படி நடக்க ஒரு மனுஷன் எதற்கு ஒப்பனையா இருக்கிறான் என்றால், நல்ல ஒரு கற்பாறையின் மீது, நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் மேல, நல்ல ஒரு கன்மலம் மேல தன்னுடைய வீட்டை கற்ற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கற்ற வீடு. சொல்லுங்க, கற்ற வீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கற்ற வீடு அசையாம இருக்கணும், உருக்குலையாம இருக்கணும். ஆனா தெய்வம் அழகா சொல்றாரு, ஏன் உபதேசத்தை கேட்கிறவனே கல்லு மேல கற்பான்னு சொல்லல, என் உபதேசத்தின்படி நடக்கிறவனே தெய்வம் என்னன்னு சொல்றாரு, இந்த கல்லு மேல வீடு கட்டுறவனுக்கு ஒப்பா இருக்கிறான். முதல்ல நல்லா கவனிக்கணும், நான் ஏன் கல்லு மேல கட்டணும்? பக்கத்துல கை பிடிச்சுங்க, நான் ஏன் கல்லு மேல கட்டணும்? எனக்கு நல்ல லேண்ட் இருக்கு, நல்ல மண் இருக்கு, எனக்கு நான் எதுக்கு கண்மலையில போய் கட்டணும்? நான் எதுக்கு நல்ல ஃபவுண்டேஷன் போடணும்? என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எப்படி கட்டணும்னு தெரியும், எப்படி சபைக்கு வரணும்னு தெரியும், எப்படி காணிக்கை கொடுக்கணும்னு தெரியும், எப்படி பாட்டு பாடணும்னு தெரியும், எப்படி ஆராதிக்கணும்னு தெரியும். நான் எதுக்கு கல்லுல கட்டணும்? பார்க்கும்போது எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல கட்டிட்டு போக வேண்டியதுதானே? நீங்க நான் என்ன நினைக்கிறது தெரியுமா? வீடு கட்டினா போதும்னு நினைக்கிறேன். வீடு உள்ள சேஃபா தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். ஏசப்பாங்கிற பேர் எனக்கு தெரியும், சேஃப் நினைக்கிறேன். இல்ல ராஜா, தெய்வத்தை பத்தி செய்தி கேட்கிறேன், அதனால உள்ள வந்துட்டேன். இல்ல, இந்த வசனம் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கல்லு மேலேயும் ஒருத்தர் வீடு கட்டுறான், இன்னொரு இடத்துல மண்ணு மேலேயும். பக்கத்துல கை பிடிச்ச, வீடு கட்டுறது பெரிய விஷயம் சொல்லல. வீடு பெரிய வீடா கட்டுறது பெரிய விஷயம் சொல்லவே இல்லை. எது மேல கட்டுறது தான் விஷயம். வீடு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கு, பக்கத்துல வச்சு ஒரே மாதிரி இருக்கு. புதுசா ரசிக்கப்பட்டவங்க ஒரே மாதிரி தான், பல வருஷமா தெய்வத்தை தெரிஞ்சினாலும் ஒரே மாதிரி. வீடு ஒண்ணுதான், பக்கத்துல தெரிஞ்ச வீடு ஒண்ணுதான். இவனும் இயேசுதான் சொல்றான், அவனும் இயேசுதான் சொல்றான். இவனும் பாட்டுதான் பாடுறான், அவனும் பாட்டுதான், அவனும் கண்ணீர் தான் வடிக்கிறான், இவனும் பைபிள் தான் படிக்கிறான், அவனும் வீடு ஒண்ணு. ஆனா தெய்வம் எங்க டிஃபரன்ஸ காட்டுறாருன்னா, வீடு கட்டுறது பெரிய விஷயம்னு சொல்லல, ஆனா எது மேல கட்டுறங்கிறது தான் விஷயம். ஏன் எது மேல கட்டணும்? நானு ஏன் கண்மலையை தேடி நான் போனோம்? ஏன் கண்மலை சாதாரணமா இல்ல. லூக்கால இதே வசனம் இருக்கு. அந்த வசனம் எப்படி இருக்கு? வாசிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46 மணிக்கு 47 48. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி
என்ன பிரச்சனை? நிலைச்சிருக்கும். என்ன பிரச்சனை? என்ன வருமா? என்ன வரும்? திடீர்னு பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க நல்லா இருக்கிற பில்டிங் தான் 50 கோடி கட்டினதாக்கும். ஒரு குழுக்கு தான் தடன்னு சீட்டு கட்டி விடுற மாதிரி என்ன செய்யுது? ஏசர் ஃபவுண்டேஷனை தேடுறேன் நானு, ஏசர் அஸ்திபாரத்தை தேடுறேன்னா வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், பக்கத்தில் கை பிடிச்சொல்லுங்க, வீடு கட்டுன உடனே ஜம்முன்னு நின்றுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கப்படாது. என்ன வருமா? காற்றடிக்கும், கொந்தளிப்பு வரும், கடல் மேல வந்து என்ன செய்யுமா? அப்ப எந்த ஒரு மனுஷனுக்கு இயற்கை சீற்றம் வரும், கடல் கொந்தளிக்கும், காற்றடிக்கும், பூமி அதிர்ச்சிலாம் வரும் அப்படிங்கிற நினைவு வருதோ அவனுக்கு தான் என்ன நினைவு வரும்னா ஃபவுண்டேஷன் எப்படி போடணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஒண்ணுமே வராது, ஜாலியான வாழ்க்கை, ஸ்மூத்தான வாழ்க்கை, என்ன செஞ்சாலும் தெய்வம் எங்களை கொஞ்சுவாரு அப்படின்னு நினைக்கிற ஆளு எதை தேட மாட்டீங்க? ஃபவுண்டேஷன். அல்லேலூயா. லெட் மீ டெல் யூ, நீங்களும் நானும் இயற்கை சீற்றத்துக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை, மனுஷனுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு காரியத்துக்கு எந்த மனுஷனா இருந்தாலும் பயந்துதான் ஆகணும். என்ன காரியம் தெரியுமா? அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஜட்ஜ்மெண்ட். பக்கத்தில் கை பிடிச்சோன்னு நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. இன்னைக்கு பிரசங்க நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் கேட்கிறேன், வாலிபர் கூட்டம் நீ உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், படுத்து கிடக்கியா கர்த்தரனை தூக்குவார், இயேசு ஆத்துவார் ஊத்துவார் தேத்துவார். என்ன பண்ணுவார்? இயேசு ஆத்துவார் ஊத்துவார். இது தேத்தியே போகுமே தவிர எந்திரிக்கவே. பக்கத்தில் கை பிடிச்சுங்க, தேத்தினதெல்லாம் போதும், தேத்தின உடனே எந்திக்கணும். அல்லேலூயா. மகே நான் சொல்றேன், there is a day called judgment day. என்ன டே? நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதான் ஆரம்பத்தில் அந்த வசனத்தை சொன்னேன். இதோ இயேசு சீக்கிரமாய் இதோ வருகிறேன். வரும்போது வெறுங்கையோட வரல, வீசிட்டு வரல. அவன் செய்த கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட. There will be a judgment for every deeds that you do with your bodies. அன்பு மகே, உன் சரீரத்தை வைத்து நீ செய்கிற நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, everything will come unto the throne of God. இத பார்க்கும்போது, நியாய தீர்ப்பை பார்க்கும்போது, நியாய தீர்ப்புனா எப்படி சார் இருக்கும்? ஏசப்பா ரொம்ப சாஃப்டா அமைதியா எப்படி சார் இருக்கும் நியாய தீர்ப்பு? நீங்க இதுக்கு முன்னாடி நோவாவின் காலத்துல இருந்ததை போய் பாருங்க. நோவா வாழ்ந்த காலத்துல ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள்ல காப்பாற்றப்பட்டது எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பேர்? 8 பேர். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, படைச்சிட்டோமே. சொல்லுங்க, படைச்சிட்டோமே. நம்ம பிள்ளையாயிடுச்சு, நிறைய கூட்டம் வந்துருச்சு, ஏசு ஏசுன்னு சொல்ற சர்ச்சை அதிகமாயிருச்சு, அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போவன் போற தெய்வம் இல்ல. He's not looking for quality, he's not looking for quantity, he's looking for quality. ஜனம் பெருசா இருக்கிறதுனால தெய்வம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது இல்ல. கோடி ஜனம் இருந்தாலும் அதுல ஆண்டவர் குவாலிட்டியை பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அவர் குவாலிட்டியை பார்க்கிறார். லட்சக்கணக்கான ஜனத்துல 8 பேர்னா யோசிச்சு பாருங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு. சோதம் கொமாராங்கிற ஒரு ஊர், அந்த சோதம் கொமாராங்கிற ஊர்ல அதே போல லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு. லட்சக்கணக்கான ஜனங்கள்ல காப்பாற்றப்பட்டது ஒத்த மனுஷன். யாரு? அதுல அந்த அக்கா நல்லா தான் வந்துச்சு. பக்கத்துல கை பிடிச்ச அந்த அக்கா நல்லா தான் வந்துச்சு. ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சரி வீட்டில் நம்ம வச்ச நகை கொஞ்சம் இருக்கான்னு லைட்டாக என்ன செஞ்சிருச்சு?
ஏன் இதை சொல்றேன்னா, the intensity of God's judgment that we all must know. We all must know. என் பாவத்துக்கு அதான் ஒருத்தர் சொன்னாரு, இத்தனைக்கோண்டு சின்ன பாவம் செஞ்சதுக்கு யாராவது ஒரு தெய்வம் இப்படி இட்டர்னல் நரகத்தில் தூக்கி போடுவாங்களா, அதாவது நித்தியமான நரகத்தில் தூக்கி போடுவாங்களா? சார், அப்படி நம்ம ஆண்டவர் ரொம்ப கொடூரமானவர் கிடையாது. பக்கத்தில் பார்த்தா அவ்வளோ கொடூரமானவர் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்னை அடிக்கிறீங்க சவுட்டில், சரியா? சந்தோஷமாக இருக்குமே, இருக்கட்டும். நீங்கள் என்னை சவுட்டில் அடிக்கிறீங்கன்னு வைங்க, அதிகபட்சம் என்னால் என்ன செய்ய முடியும்? உங்களை திருப்பி அடிக்கலாம், இல்லாட்டி விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், இல்லாட்டி பாரு நானும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று. இதுதான் என்னால் அதிகபட்சம் முடிஞ்சது, சரியா? இதே அடிய நீங்கள் போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு சொல்லுங்க, செல்லையோட சேர்த்து ஒன்று விடுங்க, உங்களை என்னை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்? பக்கத்தில் கைப்பிடிச்சா ஒரே அடி தானே. இவன் அடித்தா கம்முன்னு இருக்கான், ஏன் அவர் அடித்தா மட்டும் துப்பாக்கி தூக்கிட்டு வராங்க? ஏன்? பொசிஷன். பக்கத்தில் பார்த்து பொசிஷன். நீ சின்ன பாவம் செய்கிற, பெரிய பாவம் செய்கிற, சின்ன தப்பு செய்கிற, பெரிய தப்பு செய்கிறங்கிறதெல்லாம் விஷயமே, யாருக்கு எதிர செய்கிறங்கிறதா விஷயம். It is not all about small and tiny sins that you do. It is all about before whom you do that. யார் தெரியுமா அவரு? பரிசுத்தர், அப்பழுக்கற்றவர், வெளிச்சத்தில் ஒரு மனுஷனும் உலாவக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்கு விரோதமாக இருக்கும் போது பெருவெள்ளம் போல வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, judgment is coming. நியாய தீர்ப்பு பெருவெள்ளத்தை போல வரும், மோதி அடிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வீடு நிக்காது, அதுக்கு முன்னாடி ஒரு பூகம்பமும் இல்லை ராஜா, ஒரு கடல் சீற்றமும் இல்லை அவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி. இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் கவி பிடிக்கட்டும், கவி பிடிக்கட்டும். ஏசப்பாவை ஏன்பா ஏத்துக்கிட்ட? எனக்கு அவர் நல்ல வேலை கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, நல்ல செழிப்பை கொடுத்தாரு. சிலர் சொல்றேன், இந்த பாதி வழியில ஏசப்பா ரூட்ல சேர்ந்த ஆள் யார் யாருன்னு இப்ப நான் சொல்றேன், சரியா? கேளுங்க. பாதி வழியில ஏசப்பாவுடைய ரூட்ல சேர்ந்த ஆளை யாராவது இருப்பீங்கன்னா, ஏசப்பா என் வாழ்க்கையில் வேலை கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, இல்லாட்டி எனக்கு சோறு இல்லாமல் இருந்தேன், சோறு கொடுத்தாரு, அதனால ஏசப்பா ரொம்ப நல்லவர்னு சொல்லி தேடி வந்திருக்கேன்னா பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ பாதி வழியில் போறன்னு அர்த்தம். என்ன வழியில் போற? இல்லை இல்லாட்டி இப்படி சொல்லு, பக்கத்தில் கைப்பிடிச்ச, ஏசப்பா எனக்கு காரு கொடுத்ததுனால ஏற்றுக்கிட்டேன், வேலை கொடுத்ததுனால ஏற்றுக்கிட்டேன், வீடு கொடுத்ததுனால ஏற்றுக்கிட்டேன், நல்ல மாப்பிள்ளை பொண்ணு கொடுத்ததுனால ஏத்துக்கிட்டேன். நினைச்சேன்னா நீ எது மேல கட்டியிருக்க தெரியுமா? மண்ணு. பக்கத்தில் பச்சங்க, மண்ணு, மண்ணு மேல கட்டி இருக்குது. ஏன்னு சொன்னா, யாரு ஒருவன் கண்மலையை தேடுவான் தெரியுமா? யாரு ஒருவன் இந்த கற்பாறையை தேடுவான்னா, ஐயோ மதில் போல, ஒரு பெரிய புயல் போல, பெரிய அலை கடல் போல அவருடைய நியாய தீர்ப்பு என் பாவத்திற்கு நேராய் வருகிறது என்கின்ற உணர்வு யாருக்கு வருதோ அவன் தான் எதை தேடுவான்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் பாவிங்கிற உணர்வு வராம, நான் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறேங்கிற உணர்வு வராம, நியாய தீர்ப்புக்கு தகுதி உள்ளவன்கிறது உணர்வு வராம, ஒரு நாளும் மம்பட்டிய கையில எடுக்கவே மாட்டேன். எதை தோண்டணும்ல? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தோண்டணும்ல. மம்பட்டிய ஏன் சார் கையில எடுக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமா ஒரு நாள் என்ன வரப்போகுது? பெருமழை வரும், அலை வரும், கொந்தளிப்பு வரும், என் பாவ வாழ்க்கைக்கு என்னை வாரிக்கிட்டு போயிரும், நித்தியமா நரகத்தில் போட்டுரும், என் வாழ்க்கை இருள போய் விழுந்துரும். இப்படிங்கிற நினைவு வரும் பொழுது, என் பாவ வாழ்க்கை என்னை நெருக்கும் பொழுது, டக்குன்னு என் மனசுக்குள்ள ஒரு தேடுதல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேடுதல். இது வந்தா தான் உண்மையான தெய்வமே தெரிவார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இது வந்தா தான் உண்மையான தெய்வமே தெரிவார். ஒருவேளை நீங்க பாதியில ஜாயின் பண்ண ஆளா இருந்தீங்கன்னா, கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாதியில ஜாயின் பண்ண ஆளா இருந்தீங்கன்னா, கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து வாங்க.
அல்லேலூயா. மகன், இந்த பிரசங்கத்தை நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேங்க, சரியா? After 7 years walk with God, 7 வருஷம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை சொல்றேன், I found Christ. எத்தனை வருஷம்? After 7 years of solid walk with God, at last I found who is Christ and why I need him. Why I need him. நான் இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? ஐயோ, காசு இல்லாம இருந்த எனக்கு காசு கொடுத்தீர ஆண்டவரே, உங்களை போல ஒரு நல்ல ஆண்டு, உண்மை போல புரிந்து கொள்ள. ஆனாலும் பில்டிங் ஆடிக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாட்டு பாடினாலும் பில்டிங் ஆடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே, வேலை இல்லாம பிச்சைக்கார போயெல்லாம் இருந்த எனக்கு வேலை கொடுத்தீங்களே, ஆனாலும் பில்டிங் என்ன செய்யுது? ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, என்னை உயர்த்தி வச்சிங்களேன்னு நினைச்சாலும் பில்டிங் என்ன செய்யுது? அப்புறம் தான் சொன்னார், ராஜா உன் கோடு எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா, ஆண்டவரே பாவியாகிய என்ன கர்த்தர் இழுத்துக்கங்கையான்னு சொல்லும் போது தான் தெய்வம் தெரிகிறார். The Spirit of God convicts you this morning. Convict you this morning. கையில் எதை எடுக்கணும்னா மம்பட்டி எடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, தோண்ட ஆரம்பிச்சிடணும். தோண்ட ஆரம்பிச்சிடணும். யாரை தோண்ட ஆரம்பிக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளைத்தான். தோண்ட தோண்ட அப்படியே பூவாவா வருது. என்ன வருது? நம்மளே காதை மூடிட்டு கண்ணை மூடிட்டு ஓடுற அளவுக்கு என்ன வருது சொல்லுங்க. பாதி பேர், ஐயா நான் சொல்றேன், பாதி பேர் மொபைல் ஃபோனுக்கு என்ன போட்டு வச்சிருப்போம்? ஃபேஸ்புக்கு ஒன்று, இன்ஸ்டாகிராமுக்கு ஒன்று, யூடியூபுக்கு ஒன்று, வேற என்ன என்னது ஸ்னாப் சாட்டுக்கு ஒன்று, வேற எதுவும் இருக்கா? இப்படி நிறைய இருக்கு. சரி, நிறைய இருந்துட்டு போதியா. நான் எனக்கு என் ஃபோனில் பாஸ்வேர்டே கிடையாது. ஆனால் ஒருத்தன் ஃபோனை வாங்கினா ஃபேஸ்புக்கு ஒன்று வச்சுருக்கான், யூடியூபுக்கு ஒன்று வச்சுருக்கான், வேற என்ன இன்ஸ்டாகிராமுக்கு ஒன்று வச்சுருக்கான். சரி, எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு வச்சிருப்பான்னா ஒன்னொன்னுத்துக்கு என்ன வச்சிருக்கான்? பக்கத்தில் கை பிடிச்ச ராணுவ ரகசியமா உள்ள வச்சிருக்கேன். சார், இதுல பத்தாத குறைக்கு அப்பப்ப ஹிஸ்டரி டெலிட் வேற. என்ன டெலிட்? ஹிஸ்டரி. ஆனா உண்மை சொல்றேன், நம்மள மாதிரி லூசு உலகத்துல யாரும் கிடையாது. ஏன்னு சொன்னா, அந்த கூகுள் பைய கண்டிப்பா பேக்கப் வச்சிருக்கான். என்னத்தை வச்சிருக்கான்? 100% பேக்கப் இருக்கு. அது தெரியாம நாம என்ன செய்வோம்? அது பெர்மனன்ட் டெலிட் பண்ணுமான்னு வேற அது கேட்கும். அப்பயே நினைச்சுக்க நம்ம எவ்வளவு பெரிய லூசுன்னு. நான் என்ன சொல்றேன், என் மொபைல் போன்ல இருக்கிற குப்பையை கிளறினாலே கேவலமா இருக்கு ராஜா. தெய்வம் சொல்றாரு, உன் மொபைல் போன்ல இருக்கிற குப்பையவோ உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையோ கிளறாத. இருதயத்துல கை வை பார்க்கலாம். இதுல இருக்கிற குப்பையை தோண்டி கிளறு, மணக்கவா செய்யும். இதுல இருக்கிற நினைவுகளையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உனக்கு வருகிற சின்ன சின்ன காரியத்தை தோண்டி பாரு, நாரும். நீ ஏன் போனுக்கெல்லாம் போற? அதெல்லாம் செகண்டரி திங்ஸ். ஆழமா தோண்டணும். எதை வச்சு தோன்றது அப்படின்னா, ஒரு டூல் இருக்கு, மம்பட்டி டூல் இருக்கு. இந்த மம்பட்டி டூல் என்ன பண்ணுதுன்னா, பக்கத்துல கைப்பிடிச்சு, இந்த மம்பட்டி என்னதுன்னா கர்த்தருடைய வசனம். என்னது? இந்த கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணுதுன்னா, ஐயோ நான் பாவி அப்படிங்க நினைக்கும் போதெல்லாம் எதை தோண்ட வைக்குதுன்னா, என் இருதயத்தை. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க, கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்தை தோண்டணும். உன் இருதயத்தை தோண்டணும். அப்படி நச்சு நச்சுன்னு கொத்தணும். என்ன செய்யணும்? பழைய உடன்படிக்கையில் இருக்கிற 10 கட்டளைகள், கற்பனைகள் இப்ப என்ன செய்யுதுன்னு நான் சொல்றேன், சரியா? அதெல்லாம் கை கொண்டா நீதிமான் ஆயிரலாமானா இல்ல, டெஃபினட்டா அது சுயநீதிக்கு தான் கொண்டு போகும் உங்களை. அப்ப எதுக்கு சார் அதுன்னா, அது ஒரு கத்தி, அது ஒரு மம்பட்டி. பக்கத்தில் பட்சம் அது ஒரு மம்பட்டி. அதை பார்க்கும்போது உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் என்ன செய்யும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்ன உடனே டக்குன்னு உள்ள இருதயம், இந்த மம்பட்டி நக்கு நச்சுன்னு போய் இந்த இதை என்ன செய்யும்? கொத்தும். கொத்தி உள்ள இருக்கிற விபச்சாரம் என்னோ, வேசித்தனை என்னோ, களவு, பொய் சாட்சி, பொறாமை, பேரண்ட்டை கனப்படுத்துறது, கனப்படுத்தாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் இது தோண்டும். நீங்க நான் இது மாதிரி செய்வோம். அது தோண்டும் போது
இன்னையிலிருந்து முடிவு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, இன்னையில இருந்து, என்னையிலிருந்து பக்கத்தில் கைப்பிடிச்சோம், இன்னையில இருந்து நான் இப்படித்தான் நடக்க போறேன், நான் அப்படித்தான் நடக்க போறேன். ஜனவரி 1ஆம் தேதி ஜிம்முக்கு போகணும்னு நினைச்சாலாம் யாரு? ஜனவரி 1ஆம் தேதியில என்ன நீங்க ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுன்னா நான் இதை செய்வேன் அதை செய்வேன். ஏன் பில்டிங் ஆடுது அப்புறம்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையும் வசனமும் உனக்கு உள்ள வல்லமையை கொடுத்துறல. அது என்ன செய்து தெரியுமா? தோண்ட வைக்குது, தோண்ட வைக்குது. இது ஒரு கண்ணாடி மாதிரி. நீ கையில வச்சிருக்கிற வேத புஸ்தகம் ஒரு கண்ணாடி மாதிரி. இது உன்னை மாத்திருமான்னா இல்ல சார், அதுக்கு வேற ஒண்ணு தேவை. இந்த கண்ணாடியை பார்த்து 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 மண்டையில் அடிச்சுக்கணுமா? பக்கத்தில் பார்த்து இந்த கண்ணாடியை பார்த்து 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 மூக்கு சரியில்லை, பல்லு சரியில்லை, காது கொஞ்சம் நீட்டமா இருக்கு, பசங்க கொஞ்சம் தாடி வளர்ந்தா நல்லா இருக்கும். இது ஏன் ஆசை ராஜா? தாடி வளர்ந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் மசிலு போட்டா. என்னைக்காவது உண்மையை சொல்லுங்க, கண்ணாடியை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது ஃபீல் பண்ண மாட்டீங்களா? கொஞ்சம் கலரு என்னது, உங்களை சொல்லலை, நீங்கள் அதை என்னதான் பண்ணாலும் ஆயிடுவீங்க. உங்களுக்குன்னு சில மாவுகள்லாம் வச்சுருப்பீங்க, எடுத்து சதன் பூசிட்டு நீங்கள் வாட்டு போயிடுவீங்கல்ல. கொஞ்சம் அப்படின்னா கண்ணாடியை பார்த்தாலே உள்ள என்ன செய்யுது? ஒரு ஏக்கம் வருது. நான் சொல்கிறேன், உன் கையில் இருக்கிற வேதத்தை பார்த்த உடனே உள்ள இருக்கிற அசிங்கமான காரியம், உள்ள மாறா இருக்கிற காரியம் பச்சையா மூஞ்சில தெரியணும். தோண்டு தோண்டு. சிலர் சொல்லுவாங்க, அண்ணே நான் இன்னையில இருந்தனே பைபிள் கரெக்டாக படிக்க போறேன். சரிப்பா, அன்னைக்கு வருஷம் பூரா படிக்க மாட்டான், ஒரே நாள் பைபிள் எடுத்து, அண்ணே இன்னைக்கு நான் 30 அதிகாரம் படிக்க போறேன். எத்தனை அதிகாரம்? நான் ஒன்று சொல்றேன் தம்பி, சரியா? தப்பா எடுத்துக்காத பிள்ளைங்களா. சாப்பாடு ஊறுகாய் இருக்கு, சரியா? ஊறுகாய் என்ன செய்யணும் சொல்லுங்க? ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி ஒரு 3/4 கிலோ வாங்குவோம். எதை வாங்கி நல்ல பிளேட்டில் கொட்டி, சோறு மாதிரி பிளேட்டில் கொட்டி, நல்லா 3/4 கிலோ ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் நல்லா இருக்குன்னு அடித்தா என்ன சார் ஆகும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு போர்டு, ஒரு கதவுக்கு பின்னாடி இன் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் தெரியும். என்ன தெரியும்? ஃப்ளஷ் ஆயிருயா. சரி, அதெல்லாம் விடுங்க. சத்தான பொருள், சரியா? ஹை புரோட்டீன் பவுடர் எடுத்துக்க சரி ராஜா, நல்ல சத்தான பொருள், பாதாம் பிஸ்தாலாம் ரொம்ப சத்தான. சரி, சத்தான பொருளா இருந்தாலும் ஒரு 5 கிலோ எடுத்து சாப்பிட்டனா என்ன ஆகும்? என் பாடிக்கு எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? ஃப்ளஷோ. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்ம கெப்பாசிட்டி அவுன்ஸ் எப்படி இருக்கு? சத்தமா சொல்லி அவுன்ஸ் ஊத்துற மாதிரி இருக்கு. டெய்லி சாப்பிடுற மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஒரே நாள் 20 அதிகாரம் போட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா அதுவே அந்த வார்த்தை உள்ள இருக்கிற மண்ணை மம்பட்டி வச்சு தோன்றது போல இந்த கட்டளை, இந்த கற்பனை, இந்த வார்த்தை, இந்த வசனம் இதன்படி நடக்கல தோன்றுச்சு. வசனம் நீங்க யாருன்னு காட்டி உங்களை நீதிமானா மாத்திரார். பக்கத்துல கை பிடிச்சு உங்களை நீதிமானா மாத்திரார். நீங்க யாருன்னு காட்டும், நீங்க எப்படிப்பட்டவர்னு காட்டும். நீங்க 100% நியாயத்திற்கு பெர்ஃபெக்ட்டான கேண்டிடேட் உங்களுக்கு சொல்லும். எது? அதனாலதான் பாதி பேர் பிசாசு ரொம்ப தந்திரமா பைபிளை கையிலே எடுக்க விட மாட்டாங்க. நான் சொல்றேன், ஒருவேளை பைபிள் படி நடந்தா சிலருக்கு திடீர்னு மண்டல இடம் வந்துடும். 2:9 பார்த்து அவ்வளோ வேற தூதை கூட பாதி இடம் தெரியும். யாரு? அவங்கள பாதி பையன். ஏன் இவர் ஒரு 2 நாள் எல்லாம் நடந்துட்டாங்க, நினைச்ச 3ஆவது நாள் கவுந்தரும் கப்பல். ஏன் தெரியுமா? இது மண்ணு மேல கட்டி 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 அழகு பார்க்குது. There is no solid foundation.
குறித்து சொல்லுங்க, இந்த வார்த்தை படிக்கும் போது மனது அடிக்காட்டி வசனம் சரியில்லை. படிக்கும் போது என்ன செய்யணும்? சடான உள்ள ஒரு கை வந்து என்ன செய்யணும்? அடிச்சவன ஐயோ. ஆனா இன்னைக்கு நாங்க தான் மனப்பாடத்துல ஃபர்ஸ்ட் பிரைஸ். பக்கத்துல வச்சு தெளிவுல கூட பார்த்தேன். ஏதோ மத்தையோ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வரணும். யாருக்கும் ஆசை இருக்கு? தூக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் சார் நான் சொல்றேன், நீ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வா லாஸ்ட் வா. இல்ல ஒரு வருஷம் படிச்சா அடிவாங்க. எனக்கு பக்கத்துல வச்சு ஒரு வருஷம் படிச்சேன், ஏதாவது விழுந்துச்சா? உலகி எனக்கு தேவன் செய்ய போற நியாய தீர்ப்பு மேல பயம் வராது, வரப்போற அழிவுக்கு மேல பயம் வராது. நான் சொல்றேன், ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு அசுத்தமான காரியங்களும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்து நிக்கும். நான் சொல்றேன், let me warn you this morning. ஐயா நான் பாவி சார், பாவியின் பிரதானப்பட்ட பாவின்னு பவுல் எழுதும் போது பாவி இல்ல, ஒரு பக்கத்துல கேட்க பாவியிலையும் பிரதானப்பட்ட பாவி எழுதும் போது நியூ பிலீவர் இல்ல, ஸ்காலர். யாரு? நம்ம நியூ பிலீவர் இருக்கும் போது தான் அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது கேட்ப, நீ பாவின்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். என்னத்தை ஒத்துக்க? என்ன பாவம் செஞ்ச தெரியாது. நீங்கள் என்ன செய்வோம்? நேரம் இயேசுப்பட்ட போவோம். ஆண்டவரே என்ன செய்வேன்? உங்களுடைய ரத்தத்தினால கண்ணீரை மன்னிச்சிருந்தாங்க. கொஞ்சம் யோசி, படத்தை கை சொல்லுங்க. ஒரு அழகா பேசுறீங்க, கழுவுங்கன்னு சொன்னீங்க, வாட்டு வாஷ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, என்னை சுத்திகரிங்கன்னு சொன்னீங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்றீங்க. இப்ப தெய்வம் உன்னை பார்த்து திருப்பி கேட்பார், என்ன தெரியுமா? என்னதான் மன்னிக்கணும்? என்ன கேட்க? மன்னியும் என்னத்தையா? மன்னியும் கழுவு என்னத்தை பார்க்கணும். அப்ப என்ன ஆச்சுன்னா, அங்க உன் பாவத்தை அஃபெண்ட் பண்றதுக்கு வார்த்தை இல்ல, உன் பாவத்தை நீ உணரல, உன்னை நிதானிக்கல, நீ எப்படிப்பட்டவன்றத ஒரு இன்ச்சு கூட உணரல. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இதுதான் மண்ணு மேல கட்டுற வீடு. வெளியில பார்க்கும் போது ஒரே ஆராதனை சொல்லும், ஆனா கிடு என்ன செய்யும்? இப்ப தோண்டி என் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள், அசுத்தங்கள், அழிவுகள் எல்லாத்தையும் தெய்வம் எனக்கு முன்னாடி காட்டி, ஐயா இப்ப எனக்கு என்ன புரியுது? நான் என்னால இதை கண்டுபிடிக்காட்டி நான் சொல்றேன், you will never find Christ. You will never find Christ. என்னையால ஜெயிக்க முடியல, என்னையால வசனத்தின்படி நடக்க முடியல, என்னையால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, என்னையால முடியலங்கிற பாயிண்ட்க்கு நீங்கள் நான் எப்போ வரணுமோ, that is the very point that you could find your own savior. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். எனக்கு நீங்க இப்ப பதில் சொல்லணும், சரியா? வசனம் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வழி எப்படி, வாசல் எப்படி இருக்கு? இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. யாரு வாசல்? சத்தமா சொல்லணும். யாரு வாசல்? யாரு வழி? பக்கத்துல எனக்கு வாசலும் தெரியும், வழியும் தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு இயேசு தெரியுமே, வாசல் தெரியுமே, வழி தெரியுமே, ஆனா பைபிள் சொல்லுது அதை கண்டுபிடிக்கிறவர்கள். ஏன் தெரியுமா? ஐயா, இந்த வாசல் எப்படிப்பட்டதுன்னு புரியாட்டி, இந்த வழி எப்படிப்பட்டதுன்னு புரியாட்டி யாரை கண்டுபிடிக்க முடியாது?
கைப்பிடிச்சு பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க அந்த பெரிய மாளிகை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாம கூட உங்க சுய எண்ணத்துல கேட் இப்படித்தான் இருக்கும், ரூட் இப்படித்தான் இருக்கும், நீங்களா நினைச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா தந்தூரி சிக்கனுக்கு ரெடி ஆயிக்கோங்கன்னு சொல்லுங்க. நான் சில ஒரு 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 பணக்கார ஒரு வீட்டுக்கு போறோம், சரியா? இந்த பணக்கார வீட்டுக்கு போகும்போது தெரியும் அவர் ரொம்ப கோடீஸ்வரர்னு, சரியா? பயங்கர மாளிகை உள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த மாளிகை இருக்குங்கிறத எதை வச்சே நான் ஜட்ஜ் பண்ணேன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற கேட்டை வச்சேன். எதை வச்சு? சரியா? கேட்டு சும்மா மேசிவான கேட்டு, அதை வச்சே முடிவு பண்ணிட்டேன். கார் நின்ன உடனே வீடு எப்படி இருக்கும்? சான்ஸே இல்லை, வீடு அட்டகாசமா இருக்க போகுதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, திறந்தா என்ன இல்லை, வீடு இல்லை. ஆனா என்ன இருக்குன்னா அழகா பாத்வே இருக்கு, 2 சைடு கார்டனிங் பண்ணியிருக்கிறாங்க, லான்ல சேர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, செம்ம அப்படியே அப்படி வளைஞ்சு. அதை பார்த்தோன்னே எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஒரு படி என்ன செய்யுது? சான்ஸே இல்லை, வீடு எப்படி இருக்கும்? உண்மையை சொல்றேன், அந்த கேட்டையும் பார்த்து அந்த வழியையும் பார்த்துட்டு உள்ள போனா நான் நினைச்சது மாதிரியே உள்ள ஒரு மேசிவான மேன்ஷன் ஒன்று இருக்கு, ஒரு பெரிய பங்களா. என்ன செய்யுது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆனா பரலோகம் இந்த ஐடியாலஜில வராது. எதுல வராது? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஐடியால பரலோக ராஜ்யம் செயல்படுறது. பரலோக ராஜ்யம் எப்படின்னா பயங்கர விஸ்தாரமானது, பயங்கர பெரிய காரியம்தான், அழகானது, அருமையானது, சிறந்தது, எல்லாம் பெருசு. அப்ப கேட்டு பெருசா இருக்கும்னு நினைக்கப்படாது. பக்கத்துல கைப்பிடிச்சு, கேட்டு பெருசா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. வழி அப்படியே 4-வே மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்காத. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? இடுக்கமும் வழி. பக்கத்துல பார்த்து, இடுக்கம்னா என்ன தெரியுமா? நான் ஒரு கிராமத்தில் ஒரு தாயாருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், சரியா? அவங்க குடிசையில் இருக்கிற ஒரு தாயார். அந்த வீட்டினுடைய அளவு எவ்வளோ இருக்கு? 4 அடி, சரியா? 4 அடி தான் இருக்கும். இப்போ 4 அடி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இப்போ நான் போனோம். நான் 6.1 எப்படி போகலாம் சொல்லுங்க? நான் எவனுக்கும் குனிய மாட்டேன், பக்கத்தில் பசங்க எவனுக்கும் குனிய மாட்டேன். நான் யார் தெரியுமா நினைச்சிட்டு போனேன்னா யார் நெத்தியில திருநீர் இருக்கும்? சொல்லு ராஜா. நல்ல பட்டை போட்ட மாதிரி யார் நெத்தியில வரும்? ஏன்? 4 அடிக்கு தான் இருக்கு. என்ன சைனி? பக்கத்தில் பார்த்து சொல்லு. வாசல் இடுக்கமா இருக்கிறதுனால வெயிட் எவ்வளவு இருந்தாலும் குறைச்சு தான் உள்ள போகணும். ஹைட் எவ்வளவு இருந்தாலும் மடங்கி தான் உள்ள போகணும். மடங்காததை மடக்கணும். பக்கத்தில் பார்த்து மடங்காததை மடக்கணும், அடங்காததை அடக்கணும். செயல்படும். இது மாற்ற முடியாது, மாத்தித்தான். ஏன்னா வாசல் எப்படி இருக்கு? பக்கத்தில் பார்த்து இடுக்கம். அந்த இடுக்கமான வாசல். ஆண்டவரே, இந்த வாசல் யாரு ஒருவர் இந்த வார்த்தையை வச்சு உள்ள இருக்கிற பாவத்தையும் பார்த்து இது வேண்டான்னு சொல்லி தன்னை உருக்குறியோ, உனக்கு என்ன தெரியும்? வாசல். பக்கத்தில் பார்த்து வாசல் அவங்களுக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நீங்க நினைச்சிட்ட இயேசுங்கிற பேரு தெரிஞ்ச உடனே, வாசல் தெரிஞ்ச உடனே, வழி தெரிஞ்ச உடனே நான் தோண்டணுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் நினைவு, என் உணர்வு, நீங்களும் நானும் நினைக்கிறோம் நான் பாவம் செஞ்சா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிடும். இல்லை ராஜா, நான் சொல்றேன், பாவம் செய்யறது பாவம் செய்யாதுல 2வது பட்சம், சரியா? என் தெய்வத்தை என் இருதயம் தேடாம இருக்குன்னா பிரச்சனை இருக்கு. எப்படி? இப்போ என் லங்ஸ் நல்லா இருக்குன்னு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, காத்த நீட்டா என்ன செய்யும்? அப்படி உள்ள வாங்குறதுனால லங்ஸ் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு. எனக்கு கொரோனா வேற வந்துச்சு. கொரோனால எப்படி மூச்சு போச்சுன்னா இப்படிதான் மூச்சு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா லங்ஸ் என்ன செஞ்சிருச்சு? வீக் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நல்ல லங் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்ன? நல்ல மூச்சை எடுத்து
நீயும் நானும் தெய்வத்துக்கிட்ட நல்லா இருக்கிறோங்கிறது பாவம் செஞ்சியா செய்யலையாங்கிறத வச்சு டிசைன் பண்றது இல்ல. என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதை அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கும் போது உட்காரும் போது ஐயா ஐயா ஐயான்னு உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு ஏங்கிக்கிட்டே இருக்குன்னா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம். எப்படி இருக்கு? ரொம்ப ஹெல்தியா இருக்கு. அதை விட்டு நான் தப்பு செஞ்சா அவர் என்ன கூட இருப்பார், தப்பு செய்யாட்டி போயிடுவார், அது இல்ல. என்னைக்கு ஏன்னா அதான் மூச்சு, அதான் மூச்சு. தோன்றவன் தோண்டிக்கிட்டே இருப்பான். எதுக்கு தெரியுமா? ஐயோ பெருவெள்ளம் வரப்போதே, நியாய தீர்ப்பு வரப்போதே நினைக்கிறவன் என்ன செய்யறானா? தோண்டிக்கிட்டே இருக்கான். தான் இருதயத்தை இன்னும் தோண்டி 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 கடைசியில எதை கண்டுபிடிப்பான் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு. என்ன ஐயா அந்த கண்மலை அற்புதமான கண்மலை, அதிசயமான கண்மலை, அன்பு நிறைஞ்ச கண்மலை, உன்னைய விடாம பிடிச்சுக்கிற ஒரு கண்மலை. நான் உனக்கு சொல்றேன், இந்த கண்மலையை போய் கண்டுபிடிச்சு காலை வைக்கிறவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு அசுத்தம் உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசம் செய்தவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பின்மாற்றக்காரனா இருந்தாலும் சரி, அவனை கர்த்தர் நிலைநிறுத்த முடியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. இதுல பாவத்தை மறைக்கிறவன்னா நீங்க கர்த்தரை அறியாதவன் நினைச்சிடக்கூடாது, தெய்வத்தை தெரியாதவன் நினைச்சிடக்கூடாது, இயேசுனா யாருன்னு தெரியாதவன் புரியாதவன் நினைச்சிடக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் யார் என்றால், கிறிஸ்தவனாய் இருந்தாலும், இயேசுங்கிற பேரை சொல்லி இருந்தாலும், பாட்டு பாடினாலும், ஆராதனை செஞ்சாலும், பிரசங்கமே பண்ணாலும் சரி, என்னுடைய பாவத்தை நான் உணராம இருந்தேன்னா தெய்வம் சொல்றாரு, தன் பாவத்தை மறைக்கிற நீ என்ன செய்ய மாட்ட, ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ. அப்படின்னா என்ன? கண்மலைக்கு வந்துட்டான்னு அர்த்தம். நான் நிறைய பேர் என்ன முடிவு பண்ணுவேன்னா, குடிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்றேன், விபச்சாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றேன், பானோகிராஃபியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றேன், அசுத்தமான காரியங்கள். நான் சொல்றேன், இந்த முடிவுகள் எல்லாம் அற்ப பிரயோஜனம். சாகர வரைக்கும் உன்னால நிக்க முடியாது, சாகர வரைக்கும். ஆனா கண்மலையை இப்ப தோண்டின நான் இப்ப கண்மலை மேல என்ன செய்யணும்? போய் மொத கல்ல வைக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கண்மலை மீது கட்டுறதற்கு ஆரம்பிக்கணும். எப்படி கட்டலாம்? எப்படி கட்டலாம்? ஜீசஸ் கண்டுபிடிச்சிட்டேன், அவருடைய நீதியினால மட்டும்தான் எனக்கு நீதின்னு தெரிஞ்சு போச்சு, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தன்னு தெரிஞ்சு போச்சு, என் பாவத்துக்கு அவர் தான் மரிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு, என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு அவரால் தான் கூடுன்னு தெரிஞ்சு போச்சு, என்னை விடுதலை ஆக்குறதுக்கு அவரால் தான் முடியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அது எப்படி நான் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது? சிலவங்க சொல்லுவாங்க, நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் நான் மாறணும்னு ரொம்ப போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாலாம்? கை உயர்த்துங்க பார்க்கலாம். 1 2 3 4. கை தூங்க, கை தூங்க. சூப்பர், ஓகே. போராடுறீங்களா? சந்தோஷம். எப்படி போராடுறீங்க? அடுத்த கேள்வி, எப்படி போராடுறீங்க? அதாவது வருவோம் போவோம், கார்ல போகும்போதே போராடுவேன். எதுல? பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்க பார்க்கலாம். கார்ல போகும்போது போராடிக்கிட்டே போறேன், பைக்ல போகும்போது போராடிக்கிட்டே போறேன், அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஐயா, ஒரு ஆர்மி ஆஃபீஸர், சரியா, ஒரு யுத்தத்துக்கு ஒருத்தன் போறான். நல்ல தலைச்சீரா போட்டு, பிரஸ்ட் பிளேட் போட்டு, காலில் நல்ல ஷூஸ் எல்லாம் போட்டு, வாலெல்லாம் கையில வச்சு பக்கா ரெடி. பக்கத்தில் வச்சும் பக்கா ரெடி. எதுக்கு? என்ன செய்ய போறாரு? போருக்கு போக போறாரு, சரியா? இவ்வளவு ரெடியாகி வீட்டில் உட்காந்து பிளே ஸ்டேஷன் ஆடுவார். என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் ஒரு லூஸ் இருக்குன்னு வச்சுக்கோம், சரியா? அந்த லூஸ் பத்திரமா ட்ரெஸ் பண்ணி
பண்ணிருக்கு. என்ன செய்யுது? என்ன ட்ரெஸ் பண்ணிருக்கு? யுத்த ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? யுத்த ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும்? யுத்த ட்ரெஸ்ல இருக்கிற நீ போராட்டம் எங்க இருக்கு? உனக்கு யுத்த ட்ரெஸ் எங்க இருக்கு? போராட்டம் எங்க இருக்கு? யுத்த களத்துல இருக்கு. நீ ட்ரெஸ் பண்ணி இருக்கிற அப்படின்னா போராட்டத்துக்கு ஆயத்தமா நீ எங்க போயிடணும்? யுத்த களத்துக்கு. நீ போராடுறேன்னு சொல்றவனா இருந்தா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஜெபிக்கிறவனா இருப்ப. தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணாம நான் போராடி தவிக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணு நீ தவிக்கிறேன். அப்படியெல்லாம் நீ ஒண்ணு தவிக்கல. போராட அப்படியெல்லாம் உனக்கு சீரியஸா படல. உனக்குள்ள இருக்கிற பாவம் இன்னும் உனக்கு சீரியஸ்னஸ் கொடுக்கல. வரப்போற நியாய தீர்ப்பு அப்படி உனக்கு ஒண்ணு சீரியஸ்னஸ் கொடுக்கல. சீரியஸ்னஸ் இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்துல நடக்கிற நீ இல்ல. நீ சீரியஸா இருந்தவன் என்ன செஞ்சிருப்ப தெரியுமா? போராடணும்னா எங்க போராடணும்னா செபத்துல. ஆள கொடுக்குற மாதிரி தலைய குடுத்து குடுத்து பார்த்துட்டு அவரும் பவர்ஃபுல்லா என்ன செஞ்சு பார்த்துட்டாரு. ஜோ பண்ணி பார்த்துட்டாரு. ஒண்ணும் பக்கத்துல வச்சு நல்ல செய்தி நடக்கா. இப்ப பிசாசு சொல்றான், நீ இப்ப எப்படி திருப்பி அவங்கிட்ட? நான் சொன்னேன், ஏற்கனவே பாவியா இருக்கும்போது யார்கிட்ட போனேன்? புது பாவம் ஒன்றும் செய்யல. ஏற்கனவே செஞ்ச பாவத்தை தான் செஞ்சிருக்கேன். திருப்பி யார்கிட்ட தான் போவேன்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். கை கொடுத்து நல்ல விஷயம் சொல்றேன். வெக்கம், மானம், ரோசம், கூடு, சொரணம், இது எதுவும் இல்லாம தெய்வத்தை மட்டும் அண்டிக்கிட்டே முடிவு மட்டும் எடுக்காத. இன்னையில இருந்து அந்த முடிவு எடுக்க தோல்வி முடிஞ்சு. இன்னையில இருந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சிருச்சு. நான் பிராக்டிக்கலா என் வாழ்க்கையில தெய்வம் செயல்படுத்துகிற காரியத்தை நான் சொல்லித்தரேன். சும்மா வந்துட்டு உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போகலாம். இதை பண்ணு, அதை பண்ணாதே, இதை செய், அதை செய், இப்படி எந்திரி, அப்படி எந்திரின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லிட்டு போறது அது பழைய உடன்படிக்கை, which is no power. விழுந்துட்டியா திருப்பி யார்கிட்டே போ. விழுந்துட்டியா திருப்பி யார்கிட்டே போ. விழுந்துட்டியா திருப்பி. நான் என்னத்தை உணர்ந்தேன்னா, தோண்ட 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 கண்மலையில போய் வைக்கணும்னு சார 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 கர்த்தருடைய வல்லமை என்னை விடுதலை ஆக்கி கொண்டே இருந்தது. இதுக்கு பேர் தான் போராடுறது. பைபிள் சொல்லுது, இன்னும் நீங்கள் உங்கள் பாவத்திற்கு எதிரே ரத்தம் சிந்தத்தக்க போராடவில்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. ரத்தம் சிந்துற அளவுக்கு போராடணுமா? எப்படி போராடுறது? காலையில எழுந்திருச்சு இன்னையில இருந்து, என்னையில இருந்து நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க காதுல ஆழமா இது நெஞ்சில பதியணும். வாழ்க்கையிலே நீ என்ன சொல்லக்கூடாது? இன்னையில இருந்து. அன்னைக்கே முடிஞ்சிடும். இன்னையில இருந்து பைபிள் படிக்க போறேன், இன்னையில இருந்து ஜெபிக்க போறேன், இன்னையில இருந்து அது செய்ய போறேன், இன்னையில இல்ல. ஏன்னா உள்ள பாவ உணர்வும் இல்ல, நியாயத்தீர்ப்பின் பயமும் இல்லாம இன்னையில இருந்து வேலை செய்யாது. என்ன செய்யாது? இன்னையில இருந்துங்கிற டயலாக் வேலையே. ஏன்னா உள்ள என்ன உணர்வு இல்ல? ஐயோ எனக்கு தெய்வம் வேணுங்கிற உணர்வும் இல்ல. அவரை சாராட்டி நியாயத்தீர்ப்பு பெருவல்ல வருங்கிறது எனக்கு மனசுக்குள்ள இல்ல. அவர் ஒருத்தர் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற உணர்வு உள்ள எழும்பாத வரைக்கும் இன்னையில இருந்து வேலையே செய்யாது. அல்லேலூயா. இப்ப கண்மலைக்கு மேல போய் என்ன செய்யறேன்னா, ஐயா 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 ஐயான்னு போன உடனே பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அழகா கட்ட ஆரம்பிப்பார். பக்கத்துல பார்த்து கட்ட ஆரம்பிப்பார். இப்படிதான் வீடு கட்டணும். பக்கத்துல பார்த்து இப்படித்தான் வீடு கட்டணும். இப்ப கண்மலையை கண்டுபிடிச்சிட்டோம். என்னத்தை கண்டுபிடிச்சிட்டோம்? கண்மலை எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன்? கண்மலையை கண்டுபிடிக்கணும் என்ன தேவை? உள்ள நான் பாவிங்கிற உணர்வு எனக்கு வேணும். நியாய தீர்ப்பு முன்னாடி இருக்குங்கிற பயம் எனக்கு வேணும். அவர் இல்லாம என்னால முடியாதுங்கிற நினைவு வந்தா தான் எதை கண்டுபிடிக்க முடியும்? இப்ப கண்மலைக்கு வந்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை வீடு கட்டணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா.
வீடு கட்டணும்னா நான் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7வது அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. கண்மலையை பார்த்தாச்சு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. என்னவே என்னவே இயேசுவே எப்பா ஏன்பா இவ்வளவு கத்துற நீயே? இயேசுவே. இங்க ஒரு குரூப் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே. தெய்வம் சொல்றாரு, எந்த கர்த்தா? எனக்கு கண்மலை தெரியும்ல. கண்மலை பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. பேரை வச்சு ஒரு பிரயோஜனம். பக்கத்துல பேரை வச்சு ஒரு பிரயோஜனம். தெய்வம் சொல்றாரு கர்த்தாவே கர்த்தாவேங்கிறது இல்ல. கண்மலையை கண்டுபிடிச்ச நீ வீடு எடுத்து கட்டணும். விசுவாச வீடை கட்டணும். அந்த விசுவாச வீடை எப்படி சார் கட்டுறது அப்படின்னு கேட்டா, கண்மலையை கண்டுபிடிச்சிட்டு என் பாவத்துக்காக அவர் மரிச்சிருக்கிறார், எனக்கு உயிரோட கொடுத்திருக்கிறார், என்னை டெலிவர் பண்ணிட்டார், பாவமே இல்லை சாவமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜாலியா உங்க வேலையை செய்யுங்கன்னு சொல்லல. ஒருவன் என் சித்தத்தின்படி செய்வானாகில். பக்கத்துல கைப்பிடிச்சல். ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரோ, எப்படி வாழ சொல்றாரோ, என்ன வாழ்க்கைக்கு நேரம் உங்களை நடத்துறாரோ, எந்த லைஃப் ஸ்டைல்ல வைக்கிறாரோ அதுக்கு கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்காட்டி வீடெல்லாம் இருக்காதங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நீங்க இங்க இருக்கிற பிள்ளைங்க சொல்றேன், உங்களுக்கு ஏசப்பா தெரியும், அதெல்லாம் தெரியும். எங்க பிரச்சனைன்னா, ஏசப்பாவை ஏதோ ஒரு ஃபீல் குட் காடா வச்சுட்டீங்க. என்னவா வச்சுட்டீங்க? அப்படி வந்தா புல் அரிக்குதுன்னு. என்ன அரிக்குது? குளிக்காம வந்திருப்ப ராஜா. புல் அரிக்குது. அப்படியே பேசிக்கிட்டார் அண்ணன் ஏத்தும் போது முன்னு அப்படியே கீபோர்ட்ல கை வைக்க தேவ பிரசன்னம் அதெல்லாம் வேண்டவே. எங்க பிரச்சனை இருக்குன்னா, ஒருவன் கர்த்தருடைய கண்மலை மேல காலை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறான்னா அடுத்த நிமிஷம் அதை கட்டுகிற முறைய தெய்வமே சொல்லுவார். யார் சொல்லுவார்? எப்படி சொல்லுவாங்க? ராஜா இந்த வேலையை செய்யா, இந்த காரியத்தை செய்யா, உன் மேல இந்த திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல இந்த சித்தத்தை வச்சிருக்கிறேன், நீ இதற்காகத்தான் இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிற, இதற்காகத்தான் உன்னை நான் என் சமூகத்துக்கு எடுத்திருக்கிறேன், இதற்காகத்தான். அதனால்தான் பைபிள் சொல்லுது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமானவருடைய ஒளியிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் உங்களை ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் அழைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? வெளியில இருந்த நீங்க கஷ்டப்பட்டு தோண்டி தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு கொடுத்து கல்லுல வந்து நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பக்கத்துல பைபிள் சொன்ன ஏசி போட்டு தூங்கு இல்லையா? ஆண்டவரே, இப்படி உங்க மேல வந்து என்னை நிப்பாட்டி இருக்கிறீங்களே, பெருவெல்லம் அடிச்சாலும் என்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டீங்களே, பெருமழை செஞ்சாலும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டீங்களே, நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க உங்களுடைய நீதியை கொடுத்து என்னை காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டீங்களே, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு அந்த கேள்வியை நம்ம கிறிஸ்டியன் லைஃப் விட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா அழிஞ்சிருச்சு. நான் என்ன ஆண்டவரே செய்யணும் உங்களுக்காக? என்னை என்ன நோக்கத்துக்காக படைச்சிருக்கீங்க? நான் என்ன பண்ணணும்? என்ன நான் சொல்றேன், முழுமையாய் கண்மலை மேல தன்னுடைய இருதயத்தை வச்சிருக்கிற ஆளால சும்மா இருக்க முடியாது. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. முழுமையா கண்மலையை உணர்ந்தவர்கள், கண்மலையை அடித்தளமாய் வைத்திருக்கிறவர்கள், பவுண்டேஷனை பார்த்தவர்கள், வீடு கட்டாம சும்மா இருக்கவே. கொஞ்சம் யோசிங்களேன். நல்ல செலவு பண்ணி வீட்டுல நல்ல ஒரு பவுண்டேஷனை போட்டுட்டு
நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், இதை கட்டவே. ஃபவுண்டேஷன்ல என்ன செய்ய முடியும்? ஃபவுண்டேஷன்ல தங்க முடியுமா? என்ன கட்டணுமா? பாதி பேர் ஃபவுண்டேஷனை வச்சுக்கிட்டு ஃபவுண்டேஷன் இருக்கு, மழை வந்தா வெயில் அடிச்சா எங்க போய் உட்காருவேன்? ஃபவுண்டேஷனை வச்சு எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, அவர் கோயில்ல பல 4 தலைமுறையா இருக்கு. நான் சொல்றேன், 4 தலைமுறையை வச்சு என்ன செய்ய போற நீ? It's work for nothing. எனக்கு ஏசப்பா கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீங்க ஏன் மேல என்ன சித்தம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு என்ன செய்யணும்? நீ ஒரு முறை கர்த்தருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் பக்கத்துல கை பிடிச்சிருக்க ஒரு அழகான வீட்டை ஒருத்தர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். அதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனுஷன் எதற்கு ஒப்பனையானதுன்னா கண்மலையின் மீது வீடை கட்டுகிறவனுக்கு ஒப்பானவன். அந்த மனுஷன் யாருன்னா மண்ணுக்கு மேல வீடு கட்டுகிறதற்கு ஒப்பனையானவன். இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, பக்கத்துல எப்படி சொல்லுங்க, கொத்தனாரு கொஞ்சம் டிஃபரண்ட். யாரு கொத்தனாரு? கண்மலையை கண்டுபிடிச்ச ஆளுக்கு கொத்தனாரு தேவ ஆவியானவரா இருப்பாரு. மண்ணு மேல கட்டணும்னு நினைக்கிற ஆளுக்கு கொத்தனாரு யாரு தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சிருங்க, நாங்க இருக்கிறோம் வாசனைக்க நல்ல முடியும். நான் சொல்றேன், when you reject the stone, that is the cornerstone, when you reject it, you will reject the counsel of God. நான் கல்ல கண்டுபிடிக்கிற கல்லு வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன்னா வீட கட்டுறதும் அவருடைய ஆலோசனை படி கட்டுறது இல்ல, பக்கத்துல சொல்லுவான், நான் பாத்தியா படிச்சு இங்க போயிட்டு அதை பார்த்தவன இவன அதே மாதிரி கட்டணும்னு. ஆனா கல்ல வச்சிருக்கங்க, ஐயா நீங்க காப்பாத்திருக்கீங்க, பாவத்துல தூக்கிட்டீங்க, சேத்துல தூக்கிட்டீங்க, நீங்க தான் எனக்கு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆளு என்ன தெரியுமா செய்யுமா? அடுத்த நிமிஷம் ஆண்டவரே அவன் அந்த வேலையில இருக்கட்டும், இவன் அந்த வேலையில இருக்கட்டும், இவன் இப்படி உயரட்டும், இவன் கார் வாங்கட்டும், வீடு வாங்கட்டும், பங்களா புதி வாங்கட்டும், கல்யாணம் முடிக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், நீங்க ஏன் வாழ்க்கையில என்ன சொல்றீங்கன்னு கேட்பேன். Yet I really am desperately in need of the counsel of God to build my own house. Build my own house. சுவாசத்தின் படி ஐயா ஒரு பெரிய அழிவு ஒண்ணு நோவாவின் காலத்துல வருது. நோவாவின் காலத்துல வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நோவாவே வா, சரி வந்து நீ என்ன பண்ண, பெரிய பிராணம் என்ன பண்ணு, தட்டு பண்ணி உன் பிள்ளைகளை நான் செய்வேன், கண்டிப்பா காப்பாத்துவேன் சொல்லிட்டு வேலைக்கு இஷ்டத்துக்கு எதையாவது உன்னை கட்டுன்னு சொல்லல. பக்கத்துல அதே குறிச்சு நம்மளுக்கு மட்டும் எதையாவது கட்டுன்னு சொல்லியிருந்தா ஏன் ஒரு சீக்கு ஒண்ணு கிழிச்சு நல்ல அழகான கப்பல், சிறந்த கப்பல் வந்து இன்னொன்று யோசிச்சு பாரு, சுனாமி வர நேரத்துல பேப்பர் போட்டீங்கன்னா அங்க சுனாமி அடிச்சு பொங்கிட்டு வருது, இவர் என்ன பண்ணுறாங்க? பேப்பர் போட். தெய்வம் என்ன சொன்னார்னா, நோய்வா நான் உனக்கு அளவு என்ன அகலம், என்ன நீளம், என்ன உயரம், என்ன டெப்த், என்ன கெப்பாசிட்டி, என்ன ரூம், எப்படி அந்த கப்பலுடைய அளவு மேசிவா இருக்கு. ஏன் தெய்வம் சொன்னாருன்னு சொல்றேன், எவ்வளவு தண்ணி வரும்னு தெரிஞ்ச ஆளுக்கு தான் அந்த தண்ணியில தாக்கு பிடிக்கக்கூடிய கப்பல் எவ்வளவு இருக்கும்னு. நியாய தீர்ப்பு எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்ச ஆளுக்கு தான் அந்த நியாய தீர்ப்புல தப்பிக்கிற வழியும் தெரியும். இயேசுன்னு ஒரு தடவை தண்ணிக்குள்ள முந்தி இருந்து சொன்ன பரலோகத்துக்கு போயிடலான்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், ராஜா never believe in that. Somebody will say, if you are saved once, you are saved every time. No sir, no. Once saved, always saved. It's a faith theory. No. இல்ல, பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? எகிப்துல இருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை விடுவித்து வெளியில கொண்டு வந்து வழியிலே அழைத்தார்.
எதுல? யாரை எடுத்துட்டு வந்தா? யாரை எடுத்துட்டு வந்தா? வீட்டுல போய் படிக்க வசனம். எதை எடுத்துட்டு வந்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து எதில் அடித்தான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கை வச்சுங்க, பவுண்டேஷனை கண்டுபிடிச்சாச்சு, ஏசுதான் தெரிஞ்சு போச்சு, அவர் மேலதான் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து கட்டுறது நம்ம இஷ்டத்துக்கு இல்ல, அதுவும் யார் இஷ்டம் தான். இன்னைக்கு உன் வாழ்க்கைய கொஞ்சம் உட்கார்ந்து யோசி. நான் வேலை பார்த்தேன்னா இந்நேரத்துல நல்ல சம்பாத்தியத்துல அட்லீஸ்ட் ஒரு 4-5 லட்சம் 6 லட்சத்துக்காவது மாதம் சம்பாத்தியத்துல நான் வீட்டுல 2010 போற வேலையை விட்டேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் கணக்கு வச்சாலும் 5-6 லட்சம் ஆண்டு வாங்குறது வரைக்கும் செஞ்சிருப்பாரு நிச்சயமா. ஏன் மோர் தான் அதுக்கு மேல விட்டாரு. ஆனா தெய்வம் சொன்னாரு, ராஜா என்னை கண்டுபிடிச்ச நீ நான் சொல்ற ரூட்ல தான் என்ன செய்ய வீடு பக்கத்துல போய் சொல்லுங்க. டேலண்ட் இருக்குங்கிறதுனால, திறமை இருக்குங்கிறதுனால, அறிவு இருக்குங்கிறதுனால, ஞானம் இருக்குங்கிறதுனால கண்மலையாய கிறிஸ்து மேல இஷ்டத்துக்குலாம் வீடு கட்டவே ஊழியத்துக்கு வா அப்படின்னு ஆவியானவர் கூப்பிடுறாருன்னா இவர் புதுசா நான் ஊழியத்தை தாங்குறேன். என்ன செய்யுது? பக்கத்துல உன்னை கூப்பிட்டது ஊழியத்துக்கு வா. நீ என்ன சொல்ற? ஊழியத்தை ராஜா இந்த படிப்பு வேண்டாம். இது நான் சொல்றேன், இந்த ஸ்கோப்பை வச்சு தேவ மகிமை பார்க்க. இந்த ரூட் வேண்டாம், இது வேண்டாம். நானே நல்ல எனக்கு மியூசிக்ல ரொம்ப பிடிக்கும். சரியா? என் குடும்பமே மியூசிக் குடும்பம் தான். எல்லாரும் எங்க அம்மா பரதநாட்டிய டான்ஸர், என் தம்பி மியூசிஷியன், அவன் மியூசிக் ப்ரொடியூசரு. நான் எனக்கு கிட்டார் தான் ரொம்ப பிடிக்கும். என் குடும்பமே இசையில இருக்கிற குடும்பம் தான், மொத்த குடும்பம். சரியா? அவ்வளவு பிடிக்கும் எனக்கு மியூசிக்னா. கிட்டார் தான் எனக்கு உயிர். ஒரு நாளைக்கு 10th 11th எல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் படிக்கும் போது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 to 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன் கிட்டார். ஆனா தெய்வம் என்னை தூக்கி அந்த கண்மலையை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, எனக்கு வச்சிருக்கிற தாளந்த வச்சு மகிமைப்படுத்த போறேன். யார யார நீ என்ன தெரியுமா நினைப்ப? ஆண்டவரை ரசித்த உடனே கர்த்தருக்காக எதையாவது செய்ய போறேன். நமக்கு ஒரு கீபோர்டு எடுத்து நினைச்சிருவேன். எனக்கு கிட்டார் தெரியும், எடுத்து ஒத்த காலத்துக்கு மேல வச்சுக்கிறேன். மேல வச்சுட்டு புறத்தடிக்கிறேன். வச்சுட்டு யாருடைய மகிமைக்காக கேட்டா என்ன சொல்றா? கர்த்தருக்காக ஏதாவது. என்னது? பக்கத்துல கை கொடுத்து ஏதாவது நீயே தெய்வம் நீ ஏதாவது செய்ய கூப்பிடல, அவன் சொன்னதை செய்யறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. ஏதாவது கூப்பிடல உங்களை. You have a prime and specific task to do. Specific task. உங்களுக்கு இருக்கிற வேலை உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருக்கிற வேலை உங்களுக்கு இல்ல. எல்லாருக்கும் ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு எப்படி ஆச்சு தெரியுமா? இவன் வேலையை பார்த்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவனும் அதே வேலையை அவர் பாட்டு போட்டு போச்சுன்னா இவர் என்ன செய்யறாரு? பாட்டு போடுவார். அவர் எதையா வைரல் ஆயிட்டாருன்னா அவர் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணா கூட இவன் என்ன செய்யறாங்க? It is not all about getting viral. It is not all about fame. It is not all about money. நீ என்ன நினைச்ச தப்பான கோட்பாடு இந்த பிக்சர் ஊழியக்காரர்கள் எல்லாம் அன்பார்ச்சுனேட்லி தவறான ஒரு பிம்பத்தை உனக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. என்ன பிம்பம் தெரியுமா? அப்படியே தெய்வத்துக்கிட்ட வந்தா நான் உனக்கு கார் கொடுத்து, வீடு கொடுத்து, மாளிகை கொடுத்து, பிளைட் கொடுத்து, செட்டு கொடுத்து, பிளேன் கொடுத்து, தெய்வம் அப்படியே உயர்த்திடுவாங்க. என்ன செஞ்சுவார்? பக்கத்துல கை குடிச்சது. இதுக்கு பேரு தான் பாதி வழியில ரூட் சேர்ந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரல. எதுல இருந்து இருக்கு சொல்லியிருக்கேன். சொல்றேன், ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு சரியா? டிவியில உட்காந்து பார்த்துக்கிட்டு நான் சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு? நான் பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும், வேண்டாம். அவர் என்ன சார் நீங்க தானா? ஊழியக்காரர் என்ன செய்யறாரு? கோயம்புத்தூர் மாட்டாசம் பண்ணி அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லாம இருந்தேன். என்ன வந்தேன் சொல்லுங்க? ஒன்றும் இல்லாம இருந்தேன், டீக்கு கூட
பிரசங்கம் பண்றாங்க, ஸ்டேஜ் அடிக்கிறாங்க, அவங்களுக்காக கீழே இருந்து ஷோ பண்ற வழக்கம் உண்டு. ஆண்டவரே பயன்படுத்தும் பாத்திரத்தை நிரப்பும் ஷோ பண்ணுவேன். இப்போ நான் மேல இருந்து சாப்பிட்டு கீழே இருந்து ஷோ பண்ணிட்டே இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவரே இவரை வல்லமையாய் பயன்படுத்தும், அக்னியாய் பயன்படுத்தும், இவரை எடுத்து ஆண்டவரே நீ பிள்ளைகள்லாம் இழுத்துரும் நான் ஷோ பண்ணிக்கிட்டே என்ன செய்யறேன், சாப்பிட்டே இருக்கேன். அவர் எப்போ ஃபிளைட்டுக்கு அதை ஆரம்பிச்சாரோ அப்பயே சாப்பாடு லைட்டா ஆரம்பிச்சு சொன்னாரு. இப்படி ஃபிளைட்லயா போய்கிட்டு இருக்கேன், டைமே இல்ல. என் வைஃப் கூட சொன்னாங்க, பேசாம நம்ம ஏன் ஏர்போர்ட் பக்கத்துல வீடு வாங்கிட கூடாதுப்பா, நீங்க அப்பப்ப டக்கு டக்கு வந்துட்டு என்ன செஞ்சிடலாம். எனக்கு அப்பயே கொஞ்சம் மூட அவஸ்தை விடல. உடனே அவர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளவு காரியத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. 2000 பேர் முன்னாடி ஓடிவாங்க. என்னது கர்த்தருக்காக? எதுக்கு வந்த? பக்கத்துல எதுக்கு வந்த? பல வாழ் வளர போறியா? சொல்ல மிஷனரியா போக போறியா? அடி வாங்க போறியா? பசி வறுமையில் இருக்க போறியா? செட்டில் அடிக்கிறே ஊழியத்துக்கு வந்தா தெய்வம் மகிமையா அவங்க ஒரு காரியத்தை நீங்க யதார்த்தமா பேசணும். சரியா? வெளியில தெரிகிற ஒரு ஊழியர்கள் கூட்டம் இருக்கு. சரியா? ஏன் மூஞ்சி ஏதோ இருக்கு, வெளியில தெரியுது. சரியா? தெரியாம எத்தனை ஜனங்கள் கர்த்தருக்காக உழைக்கிறாங்க. உண்மையா எத்தனை பேரு தெய்வனுக்காக உண்மையா உழைச்சு உண்மையா கர்த்தருக்காக வாழ்ந்து எத்தனையோ ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கைக்குள்ள எடுத்து, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கைக்குள்ள எடுத்து கடைசி வரைக்கும் அவங்க பேரே தெரியாம என்ன செய்யறாங்க சொல்லுங்க. செத்தும் நீ நானும் ஒரு வசனத்தை பிடிச்சிருப்போம், நம்ம பிடிக்கல, நம்மளுக்கு பிடிக்க வச்சாங்க. என்ன வசனம் தெரியுமா? உன் பேரை என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன்? பக்கத்துல கை பிடிச்சிருப்போம், பேரை பெருமைப்படுத்தி யூடியூப்ல நிறைய லூசு கூட்டம் வந்தா அதோட பேர் என்ன செய்யும்? ஆப்புலதான் இருக்கு. அப்போ உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னா அர்த்தம் என்னன்னு புரியணும். இந்த ஜனத்துக்கு முன்னாடி இந்த பூமியில உன் பேர் டாப்பா இருக்கிறதுக்கும், பிசினஸ் டாப்பா இருக்கிறதுக்கும், உன் படிப்பு, உன் பட்டம் இதெல்லாம் பெருசாது, உன் பேர் பெருசாகிறது இல்ல, உன் பேரை பெருமைப்படுத்துறது. உன் பேரை பெருமைப்படுத்துகிறது என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு நாள்ல இந்த மொத்த ஜனத்திற்கு முன்னாடி, இந்த மொத்த பூமியில் இருக்கிற ஜனத்திற்கு முன்னாடி, கோடிக்கணக்கான ஜனத்துக்கு முன்னாடி உன் பேரை தெய்வம் சொல்லி என் புள்ளன்னு சொல்லுவார். அதுக்கு பேர் என்ன? உன் பேரை பெருமைப்படுத்து. பக்கத்துல தயவு செஞ்சு இந்த ஊர்ல புகழ்ந்து பேசுறோம் நம்பிடாது. பணம் மாதிரி பாடு. உன் பேரு என் பேரு யாருடைய வாயிலிருந்து உச்சரிக்கப்படணும்னா தெய்வம். நீ பரலோகத்துல போய் நிற்கும் போது, நியாயாசனத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் போது மொத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளவு கோடி ஜனங்கள் இருப்பாங்க. இதுவரைக்கும் செத்தது, உயிரோட இருந்தது 6000 வருஷம், 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் கணக்கு போட்டு மொத்தமும் பார்த்தா கண்ணுக்கு ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சுக்கோ. நீ கேவலம் முதல்ல போய் நீ கேவலம் சொல்லு, கை சொல்லு, கேவலம் 1 மில்லியனுக்கு கேவலம் 1 மில்லியனுக்கு வர தெய்வம் சொல்றாரு. 6000 வருஷம் இருக்கிற ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடி சாம் பிரசாத் உன் பேரை சொல்லுவேன். உன் பேரை வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? என் புள்ள சும்மா கர்த்தாவே ஏசு கூப்பிட்டா அவன் வாழ்க்கையில நடக்க செய்யல. என் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒரு காரியத்துக்கு அடிபணிச்சிருக்கான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை வா. ஏசப்பா, நீங்க தான் என் பாவத்துல விடுதலை ஆக்கிருக்க, இந்த பெரிய பெருவெள்ளத்துக்கு நீங்க தான் என்ன தப்பு வைக்க போறீங்கன்னா இந்த வீடை நீங்களே கட்டுங்க. பக்கத்துல கை பிடிச்சுங்க, நீங்களே கட்டுங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரி கட்டுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க. உனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு. பக்கத்துல கை பிடிச்சு, உனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். தெய்வம் சொல்லுவாரு, உடனே நான் உயர்த்துவேன், ஆனா உன் பேஷனை வச்சு உயர்த்துவான். கணக்கு எப்படி இருக்கு? நம்ம பிரேயர் சென்டருக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க வருவாங்க. அதுல ஒருத்தருடைய சாட்சி சொல்றேன். சரியா? ஒருத்தர் வக்கீல்
வக்கீல் ஆக்டர், ஒரு பக்கம் வக்கீல் படிச்சிருக்காரு பிளஸ் ஆக்டிங், சினிமால ஆக்டிங். அவருடைய பேஷன் என்ன அப்படின்னா ஆக்டிங். என்னது அவருடைய பேஷன்? ஆக்டிங். நான் வடபள்ளியில இருக்கிறனால நிறைய சினிமாக்காரங்க நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க. அவருடைய பேஷன் ஆக்டிங். என்னைய பாக்குறதுக்கு வந்திருக்காரு டிவியில பார்த்து. சரியா? எதுக்காக தெரியுமா? ஜெபக்குறி போட வந்திருக்காரு. என்ன ஜெபக்குறி அப்படின்னா சொல்லுவாங்களா, எப்படியாவது நான் தலை சிறந்த ஹீரோவாயிரணும்னு வந்தாரு என்கிட்ட. நான் உடனே தான் எதிர்பார்த்து காலையில கடையில வந்திருக்கேன். வா, நேரம் வந்தாரு மனுஷன் வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஹீரோ ரோல் எனக்கு என்ன செய்யணும் நடந்தது சொல்றேன். சரியா? அப்ப நான் என்ன செஞ்சேன்னா ஓட்டம் முதல்ல இருந்து போட ஆரம்பிச்சேன். என்ன செஞ்சேன்? இப்ப போடுறோம் இல்லையா, இது மாதிரி கோட்டம் முதல்ல இருந்து போட ஆரம்பிச்சோம்னா பாதி வழியிலே ஐயனுக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்மளை நடிக்க வேண்டான்னு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, இங்க கவனிங்க, ஏன் முடிவெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க பிரதர். நான் என்ன லூசுப்பேன், நான் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஆனா நீங்க ஒண்ணு செய்வீங்களா சொல்லுங்க. நீங்க அதை விடுங்க இதை விடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்காக ஒரு 30 நாள், எத்தனை நாள்? 30 நாள். சரியா? 30 நாள் மட்டும் உங்களுக்காக என் நேரத்தை நான் ஒதுக்குறேன். தினமும் எங்க பிரேயர் சென்டர்ல வந்து காலையில 9ல இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் யார் சமூகத்தில் விட்டாங்க. நான் நினைச்சேன் இதை கேட்ட உடனே மேக்சிமம் இந்த டெஸ்ட வச்சாங்க 2 நாள்ல தெரிஞ்சிருவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, 2 நாள்ல கலந்துருவாங்க. ஆனா நான் நினைச்சேன் இந்த மனுஷன் சான்ஸே இல்ல, அதுவும் பணக்காரன் ஐஸ்வர்யவான், வீட்டுல செழிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆள் ஸ்மார்ட்டா இருக்கிறாப்ல, எல்லாமே இருக்கு, வாய்ப்பே இல்லை இந்த கேரக்டர் என்ன செய்யாது. ஆனா என்ன ஜோக்குன்னா 25 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் இந்த மனுஷன் என்ன செஞ்சாருன்னா வருவாரு, காலை 9 மணிக்கு வருவாரு, பைபிளை திறப்பாரு, ஒன்றும் புரியாது. ஆனா என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க. சரியா? 30வது நாள் திடீர்னு அந்த மனுஷன் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் வந்துட்டு நேரா வந்தாரு என்கிட்ட. வந்துட்டு பிரதர் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு. எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது அது 30 நாள் கிராஷ் கோர்ஸ் மாதிரி. 30 நாள் ஆண்டவர் பேசிட்டாரு. ஒருத்தர் வந்துட்டா 30 வருஷமா மாட்டேங்குது கேட்டா மனசுல சொல்றாரு, தெய்வம் என்கிட்ட பேசிட்டாரு. முகம் எல்லாம் பிரகாசம். என்ன பேசினாருன்னா ஏசாயால இருந்து ஒரு புக் எடுத்தாரு. ஏசாயால எடுத்து, அவர் பைபிளே தெரியாத ஒரு கேரக்டர். ஏசாயால இருந்து எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா என்கிட்ட பேசுறாருன்னு சொல்றாரு. அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, உன்னை நான் நியாயாதிபதியாய் மாற்றுவேன் எழுதியிருக்கு. என்ன வேணாம ஜட்ஜா மாற்றுவேன் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்கு? இந்த மனுஷனோட குவாலிஃபிகேஷன் என்ன? அட்வொகேட் குவாலிஃபிகேஷன் உள்ள இருக்கு. குவாலிஃபிகேஷன் எனக்கு நான் சந்தோஷம் உண்மையிலே பேசிட்டேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன உன்னை ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆண்டவர் ஜட்ஜுக்கு படிக்க சொல்றாரு. நான் ஜட்ஜுக்கு நிச்சயம் நான் படிக்க போறேன். எனக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல. நம்மளால ஒரு ஆத்மா என்ன செஞ்சிருச்சு, ரட்சிப்புக்குள்ள வந்துருச்சு. சரி, அப்புறம் சந்தோஷமா போய் நான் போய் இது சர்ச்சுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கர பரபரப்பா போனாரு. போயிட்டு அடுத்து ஒரு 20 நாள் ஆயிருக்கும். ஆனவர் கொஞ்சம் கொஞ்சமா என்னை அவாய்ட் பண்றதுக்கு என்ன செஞ்சாரு நான் பார்த்தேன். போச்சுதான் இருக்கு. என்ன செஞ்சிருச்சேன், என்னடா விஷயம் ஒரு நாள் கூப்பிட்டு, ஏங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்றது, நல்லா இருக்கீங்களே என்ன ஆச்சு, நான் படிக்கிறீங்களா, படிச்சிருக்கேன். இல்ல பிரதர் நான் படிக்கல, ஆக்டிங் மூலமா தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நான் அறத்தை கண்டிப்பா சொல்றேன். ஏன் அப்படின்னா 30 நாள் வர என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ஆணைய வேலை விட்டு என்ன செஞ்சிருக்கேன் உட்கார்ந்துக்கிறேனையா. அப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்கும்போது அது சொல்றாரு, நானு ஒரு புதுசா ஒரு சர்ச்சுக்கு போறேன். இப்ப எங்க போறேன், அவர் வேற கிளப்னு சொல்லியிருந்தா கூட மனசு ஆறிடும். வேற சினிமா ஒரு டைரக்டர் போனேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு மனசு ஆறிடும். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பாஸ்டர் சொன்னாரு சினிமால நடிச்சுக்கிட்டே நீங்க என்ன செய்யலாம். நான் என்ன செய்யறேன், அந்த பாஸ்டர் என்ன செய்யறதுன்னு தெரியல. உனக்கும் அந்த பாஸ்டர் தான் ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல அந்த பாஸ்டர் தான் ரொம்ப பிடிக்கும். நீ கொஞ்சம் யோசி, கஷ்டப்பட்டு தோண்டி 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 பிரயாசப்பட்டு கண்மலையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் பேய் அடங்கல. உன் வழியை மாத்துறதுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ செய்யறத செஞ்சுக்கிட்டே தேவன் அப்படியெல்லாம் மகிமைப்படாது.
தெய்வம் சொன்னார், சார் உங்ககிட்ட மியூசிக்கல் டேலண்ட் இருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை நான் சொல்றேன். தெய்வம் சொன்னது, உன் கிட்டாரை எடுத்து ஓரமா வை. அன்னைக்கு நான் அழுதது மாதிரி என்னைக்கு நான் அழுது இல்லை. ஏன்னா அதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. இதை போய் நான் இதுலயே பாட்டு பாடி அவளை மகிமைப்படுத்து தள்ளி வை. நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் ஆராதனைக்கு முடிய வருகிறாங்க, இதை வச்சே நான் மகிமைப்படுத்த மாட்டேன். தள்ளி வச்சு பைபிள் கீழ்படுத்து. உண்மையை சொல்றேன், கீழ்படுத்து. கிட்டாரத்துக்கு ஓரமா வச்சேன். என்ன தரல? பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். நான் சொல்றேன், என் நண்பர்கள், என் கூட வேலை பார்த்தவன், ஐடில இருந்தவன் எல்லாரும் ரீசெண்டா எல்லாரையும் பார்த்தேன். அப்போ ஒரு கல்யாணத்துல எல்லாரும் ரீசெண்டா வெட்டிங்ல போய் நிற்கும் போது அவங்க எல்லாரும் கத்த என்னை உயர்த்தி வச்சிருந்தாங்க. எல்லாரும் இப்ப எல்லாரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். எல்லாரும் அப்ப நான் நினைச்சேன், என்ன ஆண்டவரை மகன், இதை நீ கான்சென்ட்ரேட்டே பண்ணாத. எதை? உயர்ந்தத, கார்ல வந்தத, வீடு கட்டினத, நல்ல ட்ரெஸ், இதை கான்சென்ட்ரேட் பண்ணாத. நான் உன்னை எந்த நிலைமையில இருந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன் பார். அந்த ஆழத்தில் இருந்த ராஜாண்டி, பாவத்துல இருந்த, அசுத்தத்துல இருந்த உன்னை நான் என்ன செஞ்சிருக்கேன் இங்க வரைக்கும், சரியா? ஆனா தெய்வம் எவ்வளவு அப்பா மாதிரி போனாங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆகி 5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷம் இருக்கும். திடீர்னு எங்க வீட்டுக்கு ஒரு கிட்டார் ஒண்ணு வருது. என்ன வருது சொல்லுங்க? அந்த கிட்டாரோடைய விலை கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 2 lakhs வச்சுக்கணும். 1.25 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா பக்கம் வருது அந்த கிட்டார். வீட்டுக்கு வந்துச்சு. அந்த கிட்டார் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்து, இதாங்க உங்களுக்கு தான் அந்த கிட்டார். நான் நினைக்கிறேன் வாசிக்க தெரியாதவனுக்கு இப்ப இருக்கு. வாசிக்க தெரிகிற நேரத்துல நம்மளுக்கு என்ன வரல? இப்ப கையில பழக்கம் இல்ல, எதுவும் இல்லாத நேரத்துல எனக்கு என்ன வருது? அப்ப நான் பிளான் பண்றேன், யாருக்காவது கொடுத்துருவோம், ஏதாவது செய்வோம். தெய்வத்துக்குள்ள இருக்கிற மக்களே டக்குன்னு அதை ஞாபகப்படுத்தி, அந்த அழுத நாளை ஞாபகப்படுத்திட்டே, நீ நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன செஞ்ச? அந்த கிட்டார அப்ப யூஸ் பண்ண கிட்டாருடைய விலை எவ்வளவுனா வெறும் 1200 ரூபாய். எவ்வளவு? அதுவும் ஒரு செகண்ட் ஹேண்ட் கிட்டாரு. வாங்க முடியாத நேரத்துல ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு 1200 ரூபாய். நான் சொன்ன உடனே நீ கீழ்படுத்தி தள்ளி வச்சிய மகன். அதனால நீ வாசிக்கிறியோ வாசிக்கலையோ, இந்த கிட்டார் வீட்டுல எங்க வீட்டுக்கு வாங்க. அப்ப என்ன? ஒரு பக்கம் தெய்வத்துடைய சித்தத்தை செய்ய போறேன், மறுபக்கம் நீ தெய்வத்துடைய சித்தத்துக்கு அடிபடிஞ்சிட்டன்னா அப்பாவுக்கு அப்பாவா இருப்பார் தெய்வம். நீ எனக்கு அப்பா மாதிரி ஆகுங்க, அப்பா மாதிரி ஆகுங்கன்னா சொல்ல கத்திக்க. தெய்வ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்துட்டுனா உங்க அப்பா அம்மா என்ன சார்? உங்க அப்பா அம்மா அவர் உன்னை பார்த்துக்கிற விதம் சான்ஸே இல்லை. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, மக்களே, என் தம்பியை பார்த்து என்னை பார்த்து, உங்களுக்குன்னு 1 சென்ட் லேண்டு வைக்காம போயிட்டேன்னு இப்பயும் சொல்லுவாங்க. 1 சென்ட் லேண்டு கூட பெத்தவங்களா நான் உனக்கு 1 சென்ட் நிலம். நான் சொல்றேன், ஊழியத்துக்கு வந்து தெய்வம் இப்போ வச்சிருக்கிற நிலம் சார், இப்ப தெய்வம் வச்சிருக்கிற நிலைமை இருக்குல்ல, கேட்டேனா இல்ல, தேடுனா இல்ல, ஆனா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல இறங்குவார். ஆனா நீயும் நானும் எதை கான்சென்ட்ரேட் பண்றோங்கிறதா விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் பிசாசு உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான், அதை ஏங்கித்தான் நீ யாருடைய சித்தத்துக்கு அடிபணிய மாட்டே. அப்படியே வந்தாலும் குறுக்கு வழியில வேற வந்து உன்னைய உயர்த்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருந்தா அதை கர்த்தருடைய நாமத்தை வச்சு பேசி சூப்பரா ஒன்னே என்ன செஞ்சுக்கிறேன், உயர்த்திக்கிற. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். எனக்கு ஒரு 2-3 வயசுல ஒரு புள்ள இருக்கிறான், சரியா? அந்த புள்ள நான் ரொம்ப நேசிக்கிறேன். நான் இப்போ வீட்டுக்கு போனாலே அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவான், என்னமாவது இருக்குமான்னு நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான், சரியா? நான் போன உடனே அப்பான்ட்டு வருவான். எது வரைக்கும் இந்த உறவு இருக்கும், எது வரைக்கும் நான் அவனால் செய்ய முடியும்? நான் உயிரோடு இருக்க வரைக்கும், இல்லாட்டி அவன். அப்போ நான் என்ன செஞ்சாலும் அது நிலையற்றது தான். பக்கத்தில் கைப்பிடிச்சல, இந்த பூமியில் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் அது நிலையற்றது தான். நம்ம அம்மா அப்பா நிலையற்றவர்கள், மரித்து போகக்கூடியவர்கள், உறவுகள் மரித்து போடக்கூடியது. ஆனா நம்ம தெய்வம் இருக்கார்ல, அவர் நிலையானவர்.
என்ன செய்றாரு? அப்ப நிலையான தெய்வத்துக்கிட்ட இருந்து எனக்கு வர்ற ஆசீர்வாதம் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நிலையா இருக்கிற தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன விதமான ஆசீர்வாதம் வரணும்? நிலையான ஆசீர்வாதம் வரணும். அது என்ன செய்யக்கூடாது? அழியவே. அப்போ தெய்வம் என்ன செய்யறாருன்னா, நிலையில்லாத ஆசீர்வாதத்தை இந்த பூமியில தகப்பன் ஸ்தானத்துல இருந்தும் கொடுக்கிறார். பரமபிதாவா இருந்து நிலையான ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அழிவில்லாத தெய்வத்திட்ட இருந்து அழிவில்லாத வாழ்க்கை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அழிவில்லாத தெய்வத்திட்ட இருந்து அழிவில்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட கேளுங்க, சரியா? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எப்படி வாழணும், நீங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க, யாரை கட்டணும், யாரை கட்டக்கூடாது, என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, என்ன செய்யணும். என்னோட தம்பியோட ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு, சரியா? அவள் ஒரு பயங்கர கோடீஸ்வரி வீட்டு பொண்ணு. ஒரு 18-19 வயசு தான் அவளுக்கு, சரியா? அவளை இங்கே மாலுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை சொல்கிறா, ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு செருப்பை எடுத்துட்டு அந்த பிள்ளை சொல்கிறாலாம், இந்த செருப்பு தெய்வத்துக்கு பிடிக்குமா? யாருக்கு? நான் சொன்னதில்லை. ஒரு ட்ரெஸ்ஸை பிக் பண்ணிட்டு, இந்த ட்ரெஸ் யாருக்கு பிடிக்குமா? ஒரு சின்ன காரியத்தை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து யாருக்கு பிடிக்குமா? யாருக்கு பிடிக்கும்? ஏன் தெரியுமா? அவ கண்மலையை கண்டுபிடிச்சதுனால கட்டுறதையும் அவகிட்ட ஒப்பு கொடுத்துட்டா. இன்னைக்கு தயவு செஞ்சு பக்கத்தில் கைப்பிடிச்ச, நான் தான் என் லைஃபுக்கு பாஸ்ன்னு நினச்சேன்னா சொல்லு, நான் தான் என் லைஃபுக்கு பாஸ்ன்னு நினச்சேன்னா, ஒன்னைய விட 1ஆம் நம்பர் லூசு உலகத்திலே இல்லை. எனக்கு பிடிச்சது நான் சொல்றேன், நீ இன்னும் கண்மலையை கண்டுபிடிக்கல, பரலோகம் போறது கஷ்டம். இன்னைக்கு ஏசப்பாட்ட கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? கேட்க கேட்க என்ன நடக்கும் தெரியுமா? இது கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடாய் மாறும். அல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள நீதிமான் சுகமாய் தங்கியிருப்பான். சும்மா வசனத்தை எடுத்து பாதி பாதியா எடுத்து நீதிமான் வீட்டுக்குள்ள சுகமா தங்க. எந்த வீடு? எந்த வீடு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கல்லை கண்டுபிடிங்க, பர்சனலா கண்டுபிடிங்க. அவர் கட்டுறதுக்கு ஒப்பு கொடுங்க, சித்தத்தின்படி செய்யறதற்கு ஒப்பு கொடுங்க. முடியாம இருந்தாலும் ஜெபம் பண்ணி முடிய பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எந்திரிச்சு நிற்கலாமா எல்லாரும்? தேங்க்யூ ஃபாதர்.